இன்னைக்கு வெளியிட்டிருந்த கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் மாருதி கார்கள் கொஞ்சம் மானத்தை வாங்கியிருந்தாலும் Volkswagen மற்றும் ஸ்கோடா நிறுவனங்களுடைய கார்கள் கொடுத்திருந்த ரேட்டிங் நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த ரெண்டு கார்களுமே குஷாக் மற்றும் டைகன் ரிசீவ் பண்ணி இந்த 5 ஸ்டார் ரேட்டிங்கை திரும்ப இந்த கார்களும் ரீட்டைன் பண்ணியிருக்கு. அப்படிங்கிறது Volkswagen மற்றும் ஸ்கோடா நிறுவனம் எந்த அளவுக்கு ரொம்ப டெடிகேட்டடாக சேஃப்டிலையும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கு. அடல்ட் ஆக்குபன்ட் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 34 புள்ளிகளுக்கு 29.71 புள்ளிகள், அதாவது வெறும் 4.29 புள்ளிகள் மட்டுமே குறைவாக வாங்கியிருக்கு. இந்த டெஸ்ட் ரேட்டிங் வந்து ஸ்லாவியா மற்றும் விட்டஸ்க்கு டிரைவர் மற்றும் பேசஞ்சருக்கான ஹெட் மற்றும் நெக் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. செஸ்ட் ப்ரொடக்ஷனும் அடிக்வேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மோசம் கிடையாது, போரும் கிடையாது, மார்ஜினல் கிடையாது, ஒரு தேவையான அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. மேலும் புதிய டெஸ்டிங் ப்ரோட்டோகால்ஸ் படி சைடு இம்பாக்ட் டெஸ்ட்டும் நடத்தப்பட்டிருக்கு, போத் போல் டெஸ்ட் மற்றும் பேரியர். இதில் ஸ்லாவியா மற்றும் விட்டஸ் ஒரு அடிக்வேட் ப்ரொடக்ஷனை கொடுத்திருக்கு அப்படிங்கிறதும் 14.2 புள்ளிகளை செக்யூர் பண்ணியிருக்கு 17 புள்ளிகளுக்கு. சைட் போல் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓகே ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சைட் போல் டெஸ்ட்ல செஸ்ட் ப்ரொடக்ஷன் மார்ஜினலா இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் பாடி ஷெல் மற்றும் ஃபுட்வெல் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்களுடைய ஸ்ட்ரக்சருமே ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஃபர்தர் லோடையும் அதனால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. பெரும்பான்மையான கார்கள் அடல்ட் ஆக்குபன்ட் ப்ரொடக்ஷன்ல நல்லா செக்யூர் பண்ணிருக்கு, பட் சைல்ட் ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் கோட்டை விட்டுருவாங்க. பட் இந்த இரண்டு கார்களுமே அந்த விஷயத்திலும் ஒரு விதிவிலக்காக தான் இருக்கு. இந்த சைல்ட் ப்ரொடக்ஷன்லயுமே 5 ஸ்டாரை செக்யூர் பண்ணிருக்காங்க. 49 பாயிண்ட்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரேட்டிங்க்கு அதிகபட்சமாக 42 புள்ளிகளை தட்டி தூக்கியிருக்காங்க. சைல்ட் ப்ரொடக்ஷனுக்கு 2 விதமான டம்மிஸை பயன்படுத்திருக்காங்க. 18 மாதம் மதிக்கத்தக்க ஒரு குழந்தைக்கான டம்மி, மேலும் 3 வயது மதிக்கத்தக்க குழந்தைக்கான டம்மி பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுல இருக்கக்கூடிய அந்த ஐசைஸ் ஆங்கரேஜஸா இருக்கட்டும், சப்போர்ட் லெக்கா இருக்கட்டும், சைல்ட் ரெஸ்டிங் சிஸ்டம், இதெல்லாமே நல்ல ஒரு ப்ரொடக்ஷனை சைடு இம்பாக்ட்ல கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த கார்ல எல்லா சீட்டிங் ஆப்ஷனுக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃபர் பண்றாங்க. மேலும் இந்த 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது இந்த பாடி ஷெல், இந்த ஏர் பேக் இதெல்லாம் வச்சு மட்டுமே கிடைக்காது. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி புதிய டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் படி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், பெடஸ்ட்ரியன் ப்ரொடக்ஷன், சைட் போல் இம்பாக்ட், சீட் பெல்ட் ரிமைண்டர் இதெல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆஃபர் பண்ண ஒரு காரால மட்டுமே இந்த புதிய ப்ரொசீஜர் படி 5 ஸ்டார் செக்யூர் பண்ண முடியும். இந்த எல்லா அம்சங்களுக்குள்ளேயும் உள்ளடங்கி வரக்கூடிய மாடல்கள் தான் இந்த ரெண்டு செடான்களும். ஸோ அதனால தான் இந்த 5 ஸ்டார் ரேட்டிங்கான பாசிபிலிட்டி. பட் ஒரிஜினலாக டைகன் மற்றும் குஷாக் வரும்பொழுது ரொம்ப ஃபேன்சியாக மாறிட்டாங்க, பட் சேஃப்டியில் பின்தங்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. அதுலேயுமே எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் 5 ஸ்டார் ரேட்டிங் செக்யூர் பண்ணியிருந்தது. தற்பொழுது அவருடைய செடான் சிப்ளிங்கும் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் 5 out of 5 போத் சைல்ட் சேஃப்டியாக இருக்கட்டும், அடல்ட் ஆக்குபன்ட் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் பெர்ஃபெக்டான ஒரு ஸ்டார் ரேட்டிங்கை வாங்கியிருக்கு. ரீசெண்டாக ஹுண்டாய் வெர்னா லான்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் இந்த ரெண்டு கார்களுக்கு இடையிலான கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் வெளியானது இந்த காருக்கு ஒரு ஆடட் பூஸ்டாக தான் பார்க்க முடியும். இந்த காரோடைய ரேட்டிங்கை பற்றி கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.